திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 284. திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 27. திருப்பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோயில் ஸ்தல மகிமைகளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். சிவமகா புராணத்தில் ஷட்விதார்த்தம் என்ற தலைப்பில் 6 பொருட்கள் கூறப்பட்டிருக்கின்றன. மந்திரம், யந்திரம், தேவதா, பிரபஞ்சம், குரு, சிஷ்யன் என்பன ஆகும். இந்த 6 வடிவிலும் இங்கே இறைவன் ஆவுடையார் கோயிலிலே வீற்றிருக்கின்றார். இத்தலத்து சுவாமி ஸ்ரீ ஆத்மநாதர் மந்திர வடிவமாக இருக்கின்றார். மந்திரங்களின் மூல வேரான ஓம் என்கின்ற பிரணவ வடிவினராக விளங்குகின்றார். இத்தலத்தில் கூறப்படும் மந்திரராஜம் என்கின்ற ஸ்துதியில் முதல் 20 நாமங்களில் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியினுடைய பிரணவ ரூபம் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முச்சதுரம் 3 மலர் வட்டங்களுடன் 43 கோணங்கள் கொண்ட யந்திரம் அம்பிகை சந்நிதியில் அமைந்திருக்கின்றது. இங்கு மந்திரம், யந்திரம் ஆகியவற்றின் தேவதைகளாக தட்சிணாமூர்த்தி பெருமான் விளங்குகின்றார். இனி 4வது பிரபஞ்ச தத்துவம். அது ஷட் அத்வாக்கள் என்று கூறப்படுகின்ற 6 அத்வாக்களும் இத்திருக்கோயிலிலே விதான சிற்பங்களாகவும் தீபங்களாகவும் விளங்குகின்றன. 5வது குரு. இங்கே குரு பிரானாக பரம ஆச்சாரியராக சிவபெருமான் குருந்த மரத்தடியில் வீற்றிருக்கின்றார். 6வது தத்துவம் சிஷ்யர். இங்கே சீடர்களிலே சிரோன்மணியான ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எழுந்தருளியிருக்கின்றார். இவ்வாறு ஷட் விதார்த்தம் என்ற மந்திரம், யந்திரம், தேவதா, பிரபஞ்சம், குரு, சிஷ்யன் என்ற 6 பொருட்களையும் ஆத்ம ஞானிகளுக்கு உணர்த்தும் மூர்த்தியாக முருகப்பெருமான் இங்கே விளங்குகின்றார். இத்தகைய 6 பொருட்களையும் விளக்கி நிற்கின்ற ஸ்தலம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. சிவபெருமான் ஆதியில் ஒரு பிரம்மதேவனுக்கு இங்கே ஓம்கார வடிவிலே காட்சி கொடுத்தார். பிறகு திருவுருவம் தாங்கி வந்து அருள் பாலித்தார். பிரம்மதேவருக்கு சகல வேத ஆகமங்களையும் உபதேசித்து சிருஷ்டி தொழிலை நடத்தும் வல்லமையை தந்தருளினார். சிவானந்தம் என்பதனை உயிர்கள் ஆடி பருகி இன்பம் பெறும் தலமாக இது அமைந்திருப்பதால் பெருந்துறை என்று வழங்கப்படுகின்றது. இதன் பெருமைகளை சீரார் பெருந்துறை என்றும் திருவார் பெருந்துறை என்றும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே போற்றியிருக்கின்றார்கள். ஓம்கார பீட்டத்தில் எம்பெருமான் இங்கே சூக்ஷ்ம சுடரொளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்வயம் ஜோதியாக பரஞ்சோதியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஸ்தல புராணம் இங்கே எழுந்தருளியிருக்கும் நாயகியான சிவயோக நாயகி அம்பிகையை ஓம்கார வடிவினள் என்று போற்றுகின்றது. மந்திரராஜம் என்கின்ற ஸ்துதி ஓம்கார நவமணி மாளிகையில் கொலுவீற்றிருக்கும் மன்னன் என்று இத்தல சுவாமி ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியை கொண்டாடுகின்றது. தமிழ்நாட்டில் திருச்சிக்கு அருகே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டத்தில் ஆவுடையார் கோயில் அமைந்திருக்கின்றது. ஊரின் மத்தியிலே தெற்கு நோக்கியவாறு திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. திருக்கோயிலை சுற்றி 4 புறம் மடவிளாகமும் அதை சுற்றி தேரோடும் வீதிகளும் அமைந்திருக்கின்றன. திருப்பெருந்துறையாகிய ஆவுடையார் கோயில் வடக்கூர் தெற்கூர் என்று 2 பகுதிகளாக இருக்கின்றது. இதில் தெற்கு ஊரில் உள்ள ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியின் ஆலயம்தான் திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோயில் ஆகும். கோயில் மதில்களின் வெளியே பிராமணர்கள் வீடுகள் அமைந்த மடவளாக வீதிகளும், மடவளாக வடகிழக்கு மூலையிலே கட்டளை மடமும், இவைகளையெல்லாம் சுற்றி 4 பக்கமும் தேரோடும் வீதிகளும், தெற்கு வீதியில் திருவாவடுதுறை ஆதீன கர்த்தராயிருந்த ஸ்ரீ வேலப்ப தேசிகர் அவர்களின் குருமூர்த்தமும், தெற்கு வீதியிலும் மேற்கு வீதியிலும் பல அன்னச்சத்திரங்களும் வேத சாஸ்திர தேவார பாடகசாலைகளும் குரு பூஜை மடமும் இருக்கின்றன. செட்டிப்பிள்ளைகளின் பசுமடமும் நந்தவனமும் இருக்கின்றன. திருக்கோயிலுக்கு முன்புறம் இருப்பது தெற்கு ரதவீதி.
அதனை ஒட்டி கோயிலுக்கு முன்புறம் பெரிய மண்டபத்தை பார்க்கின்றோம். இது ரகுநாத பூபாலன் மண்டபம் என்றும் ஆயிரங்கால் மண்டபம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதன் முகப்பு தூண்களில் ஊர்துவ தாண்டவர், காளி, வில்லேந்திய முருகன், ஹரியர்த மூர்த்தி, ரிஷபாந்திகர் ஆகிய பெரிய சிற்பங்கள் இருக்கின்றன. மண்டபத்திற்கு உள்ளே 2 பெரிய நெடிய வீரபத்ரர்கள் தூண் சிற்பங்களாக இருக்கின்றனர். இவர்களுக்கு நேர்ந்து கொண்டு வழிபாடுகள் செய்கின்றனர் மக்கள். இம்மண்டபத்திற்கு முன்பாக விநாயகர் சந்நிதி கிழக்கு நோக்கியபடி அமைந்திருக்கின்றது. இவரை வணங்கி உள்ளே செல்ல வேண்டும். இந்த மண்டபம் வெகு விசித்திரமான பெரிய மண்டபம். இதன் மத்தியில் அணியொட்டி கால்கள் அமைத்த விசாலமான பத்திகள் பார்க்க வெகு அலங்காரமாக இருக்கும். இந்த மண்டபத்தின் பாக்கல்களின் ஓரங்களிலே கொடுங்கைகள் என்று சொல்லப்படுவன பார்க்க தகுந்தவை. உலக புகழ்பெற்ற கொடுங்கைகள் சிற்பங்கள் இந்த மண்டபத்தில்தான் இங்கே இருக்கின்றன. இம்மண்டபத்தின் தாழ்ந்த மத்திய பாகத்தில் 2 ஸ்தம்பங்களில் வடக்கு முகமாக இருக்கும் 2 சிலைகள் அகோர வீரபத்ரர் என்றும் ரணவீரபத்ரர் என்றும் சொல்லப்படுகின்ற சிற்பங்கள் கம்பீரமான பார்வையோடு அழகிய வேலைப்பாடுகள் கொண்டு இருக்கின்றன. இந்த மத்திய பாகத்தில் தெற்கு நோக்கி இருக்கும் 2 ஸ்தம்பங்களில் உள்ள பிம்பங்களின் மேல் உள்ள விட்டத்தின் மேற்கு பாகத்தில் ஹேரம்ப கணபதியின் சிறிய உருவம் காணப்படுகின்றது. இந்த மண்டபம் முன்புறம், அதாவது தென்புற ஸ்தம்பங்களில் நிருசிம்மம், ஊர்துவ தாண்டவம் முதலான பலவித திருமேனிகள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இம்மண்டபத்தின் மேற்கு பாக மேடையில் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகளின் திருமூலஸ்தானம் கிழக்கு நோக்கி இருக்கின்றது. இம்மூலஸ்தானம் ஆதியில் வடக்கூரில் நாராயண தீர்த்தம், தொண்டர்குழி இவைகளுக்கு வடக்கிலும் ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்திற்கு தெற்கிலும் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த இடம் தற்பொழுது மாணிக்கவாசகன் தோப்பு என்று வழங்கப்படுகின்றது. அந்த தென்னந்தோப்பில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஆதியில் வந்து தங்கிய இடம் என்றும் அங்கேதான் இத்திருக்கோயில் இருந்தது, ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவுருவம் அமைந்த திருக்கோயில் இருந்தது என்றும், அதன் பின்னர் இந்த மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஸ்ரீமத் மாணிக்கவாசகர் சந்நிதிக்கு தென்கிழக்கே இருக்கின்ற ஸ்தம்பத்தில் உச்சிஷ்ட கணபதி அழகாக விளங்குகின்றார். இந்த மண்டபத்தை மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய மூலஸ்தானம் இருப்பதால் மாணிக்கவாசகர் மண்டபம் எனவும் பெரிய மண்டபம் எனவும் வழக்கமாய் சொல்வார்கள். ரகுநாத பூபாலன் மண்டபம் என்பது இதனுடைய பெயர். ரகுநாத பூபாலன் என்ற அரசனால் இந்த மண்டபம் ஆதியில் கட்டப்பட்டிருப்பதால் இந்த பெயர். இவருடைய உருவமும் ரகுநாத பூபால மண்டபம் என்ற சாசனமும் இந்த மண்டபத்தின் கீழ்ப்பாகத்தின் உயர்ந்த மேடைகள் 2இல் வடபக்க மேடையில் வடக்கு முதல் 2வது வரிசையில் கிழக்கு முதல் 3வது தூணில் காணப்படுகின்றது. இந்த அரசன் அறந்தாங்கியில் ரெகுநாத வணங்காமுடி தொண்டமான் என்ற பெயருடன் சிற்றரசு புரிந்தவன் என்று சொல்வதற்கு இடம் இருக்கின்றது. இந்த அரசனால் இந்த ஆலயத்திற்கு சர்வமானியம் கொடுத்திருப்பதை காட்டக்கூடிய சிலாசாசனம் தேவசபையிலே மேல் சுவற்றின் உள்புறத்தில் காணப்படுகின்றது. இந்த மண்டபம் தாழ்ந்த நடுபாகம் வடக்கு மேல்புறம் ஸ்தம்பத்தில் திருப்பணி வேதவன பண்டாரம் என்ற எழுத்துக்களும் உருவமும், கீழ்ப்புற ஸ்தம்பத்தில் திருப்பணி ஆறுமுக பண்டாரம் என்ற எழுத்துக்களும் உருவம் காணப்படுவதால் இந்த பண்டாரத்தார்கள் காலத்திலே இம்மண்டபம் திருப்பணி செய்யப்பட்டிருக்க வேண்டும். திருக்கோயிலானது ஷடாதாரம் போல ஷட் சபைகளுடனும் நவத்வாரங்களுடனும் விளங்குகின்றது. வெளிக்கோபுரமான அந்த ராஜகோபுரம் பஞ்சாட்சரத்தின் பொருளாய் 5 நிலைகளோடு விளங்குகின்றது. கோயிலின் உள்ளே 3 பிரகாரங்கள் காணப்படுகின்றன. வெளிப்பிராகாரம், அது 3வது பிராகாரம், பெரிய பிராகாரம். நடுப்பிராகாரம் என்பது 2வது பிராகாரம். உள் பிராகாரம் என்பது முதல் பிராகாரம். வெளிப்பிராகாரம் முதல் ஒன்றன் பின் ஒன்றாய் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி கர்ப்ப கிரகம் வரை சந்நிதிக்கு எதிரிலே 6 முக்கிய இடங்கள் அல்லது மண்டபங்களை பார்க்கலாம்.
இவைகளுக்குத்தான் சபைகள் என்று பெயர். அதிலே முதலாவதாக இருப்பது கனக சபை. இது சந்நிதிக்கு எதிரில் 3வது பிராகாரத்தில் வெளிக்கோபுரத்திற்கு வடக்கில் இருப்பது. இம்மண்டபத்தில் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி நரியை பரியாக்க அஸ்வாரூடராய் எழுந்தருளிய காட்சி கொடுக்கும் காரணம் பற்றி குதிரை சுவாமி மண்டபம் என்று வழங்கப்படுகின்றது. இதில் ஜபம் செய்வோர்கள் பஞ்சாட்சரம் ஜபித்தலின் பலனை அடைவார்கள் என்று சொல்லப்படுவதால் பஞ்சாட்சர மண்டபம் என்றும் வழங்கப்படுகின்றது. இச்சபையின் கீழ்பாக பத்தியில் பாக்கலின் கீழ் உள்ள நாற்புற உத்தரங்களிலும் சில பாடல்கள் கல்வெட்டிலே அமைந்திருக்கின்றன. இம்மண்டபத்தில் இருக்கின்ற குதிரை சுவாமிக்கும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கும் தின பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மண்டபம் நடுஸ்தம்பங்கள் 4 மேல்புறம் வடபுறம் ஸ்தம்பத்தில் அஸ்வாரூட சுவாமியும் அவருக்கு எதிரே இருக்கின்ற ஸ்தம்பத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய திருவுருவமும் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் கீழ்ப்புறம் வடபுறம் ஸ்தம்பத்தில் வரதுங்க பாண்டியன் மகனான வத்சபாண்டியன் அல்லது குமாரபாண்டியன் உருவமும், அதற்கு எதிரில் உள்ள ஸ்தம்பத்தில் அந்த பாண்டியன் மந்திரியும் குறும்ப வேளாளர்களின் அதிபதியுமான ஒருவரின் உருவமும் காணப்படுகின்றது. இந்த சபையின் உயர கிழக்கு பாகத்திலே பஞ்ச கலைகளும், தென்கிழக்கில் ஏகாதச மந்திரங்களும், 81 பதங்களும், வடமேற்கில் 51 வர்ணங்களும், மேற்கில் 224 புவனங்களும், வடக்கில் 36 தத்துவங்களும் காணப்படுகின்றன. இவ்வாறு சைவ சித்தாந்தம் கூறுகின்ற தத்துவங்கள் இங்கே உருவங்களாக காணப்படுவது அநேகமாக இந்த திருக்கோயில் ஒன்றில் மட்டும்தான் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று ஸ்தல புராண காட்சிகளில் ஒன்றான சிவபெருமான் நிலத்தை வெட்டி கீழ்நீர் காட்டும் ஓவியம் சிறப்புடன் திகழ்கின்றது. இந்த சபையின் மேற்கில் அமைந்த பெரிய சந்நிதியில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எழுந்தருளியிருக்கின்றார். இவரை சிவானந்த மாணிக்கவாசகர் என்று அழைக்கின்றார்கள். இனி இரண்டாவதாக இருக்கின்ற சபை நடன சபை அல்லது நிருத்த சபை என்று இரண்டாவது, அதாவது நடுப்பிரகாரத்தின் 2வது கோபுரத்திற்கு வடக்கிலும் சந்நிதிக்கு எதிரிலும் இருப்பது. இதில் பதஞ்சலி வியாக்கிரபாதர் இருவர்களுக்காகவும் பெருமான் ஆனந்த கூத்து ஆடியதால் இப்பெயர் வந்தது. இந்த இடத்தில் பதஞ்சலி, ஸ்ரீ வியாக்கிரபாதர், ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருமேனிகளும் சங்கநிதி, பத்மநிதி இவைகள் இரண்டையும் உருவங்களாக காட்டிய விந்தையும் காணப்படுகின்றது. இங்கிருந்து தரிசிப்பவர்கள் எல்லா நிதியையும் அடைவார்கள் என்று பொருள்படுமாறு இந்த நிதிகளை இங்கு காட்டியதாக சொல்லப்படுகின்றது. இந்த சபையின் தெற்கு பக்கங்களில் மேல்புறம் இருக்கின்ற 2 தூண்களில் ஈஸ்வரனும் அம்மையும் கிராதகன், அதாவது வேடுவ வேடச்சிகளாக எழுந்தருளிய அவசரமும், கீழ்ப்பக்கம் இருக்கின்ற தூண்களிலே சண்டாள அவசரமும் மிக்க அழகோடு காணப்படுகின்றது. பதஞ்சலி, வியாக்கிரபாதர் உள்ளிட்ட பல முனிவர்கள் இறைவனாரின் திரு நடனத்தை காண எண்ணி இங்கே வந்து ஆத்மநாத சுவாமியை தரிசிக்கவே, சுவாமி இந்த க்ஷேத்திரத்தில்தான் உருவமின்றி பிரகாசிப்பதாகவும், ஆதலால் நிருத்தம் என்பது இங்கு இயலாது என்றும், அந்த காட்சியை நடனஸ்தானமாகிய தில்லையிலே தந்து அருளுவதாகவும் வாக்களித்தது பற்றி பதஞ்சலி, வியாக்கிரபாத உள்ளிட்டவர்கள் தில்லை சென்று நடன தரிசனம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. இனி மூன்றாவதாக தேவசபை. இந்த சபை உள்பிரகாரத்துக்கு உள்ளடங்கி சுவாமி சந்நிதிக்கு எதிரிலே இருப்பது. இந்த மண்டபம் சுந்தரபாண்டியன் புதுப்பித்தான் என்றும் அதனால் சுந்தரபாண்டிய மண்டபம் என்றும் பெயர் வழங்குகின்றது. இங்கு தரிசிப்போர் நிற்கும் இடம் சூரபத்மனால் உபத்திரவம் உண்டான தேவர்கள் இங்கு வந்து தங்கியதால் இந்த இடத்திற்கு தேவசபை என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகின்றது. நான்காவதாக சட்சபை. இதை அமுது மண்டபம் என்று சொல்வார்கள். இந்த இடத்தில் சுவாமி சந்நிதிக்கு எதிரில் விசாலமான மேடையில் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமிக்கு கைப்படாத நிவேதனம் ஏராளமாய் இடப்படும். இங்கு பிராமணர்கள் நின்று தரிசிக்கலாம். ஐந்தாவதாக சிட்சபா. இது அர்த்த மண்டபம் ஆகும். பூஜை செய்பவர்கள் மட்டும் இதிலே பிரவேசிப்பார்கள். அடுத்ததாக ஆறாவது ஆனந்த சபை. இதுவே கர்ப்ப கிரகம். ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி எழுந்தருளியிருக்கின்ற இடம். இந்த இடத்தில் சர்வேஸ்வரனான ஸ்ரீமத்
ஆத்மநாத சுவாமி பீட்டரூபமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த இடத்தில் நம்பியார்களாகிய பூஜகர்களைத் தவிர வேறு யாரும் செல்ல முடியாது, செல்லக்கூடாது. கர்ப்ப கிரகத்தில் பீட்டம் மட்டுமே இருக்க லிங்கம் இல்லாத அமைப்பு இங்கே காணப்படுகின்றது. இருந்தாலும் ஸ்வர்ண குவளையை லிங்கம் போல சாற்றி இருப்பார்கள். அதையே நாம் தரிசிக்க இயலும். இந்த ஸ்வர்ண குவளைக்கு உள்ளே இருக்கும் விஷயம் ரகசியம். சுவாமி இங்கே அரூபமாகவும் ஸ்வரூபமாகவும் எழுந்தருளியிருக்கின்றார். இது மற்றைய எந்த ஸ்தலங்களிலும் காணப்படாத மிகச் சிறப்பான ஒரு மேன்மை. இந்த பிராகாரத்தின் வடமேற்கு மூலையில் ஸ்ரீ யோகாம்பிகா சந்நிதி விளங்குகின்றது. அம்பாள் சந்நிதியும் தெற்கு நோக்கிய சந்நிதியாகவே அமைந்திருக்கின்றது. அம்பாள் சந்நிதி இதிலே பலகணி உண்டு, ஜன்னல்கள் உண்டு. இந்த ஜன்னல் வழியே வெளியே இருந்துதான் நாம் தரிசனம் செய்ய இயலும். அம்பாள் ஆலயத்திற்குள் சந்நிதிக்குள் போக முடியாது. உள்ளே அம்பிகைக்கும் உருவம் இல்லை, பீட்டமே அமைந்திருக்கின்றது. இதுவும் ரகசியமே. இங்கும் நம்பியார்களே பூஜை செய்கின்றார்கள். பசு மஞ்சள் அபிஷேகத்தில் அம்பிகைக்கு பிரியம் அதிகம். பல்வேறு குறைகளை நிவர்த்தி செய்து வைக்கும் அம்பிகையாக அம்பாள் திகழ்கின்றாள். சரீரத்தில் தோல் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் உப்பு, மிளகு முதலியவற்றை வாங்கி சந்நிதியில் செலுத்தி ரோக நிவர்த்தியாகி சந்தோஷம் அடைகின்றார்கள். பிள்ளை பேறு இல்லாதவர்கள் இங்கு தரிசித்து பின்னர் பிள்ளை பேறு பெற்று அழகிய தொட்டிலை கட்டுகின்றார்கள். வளைகாப்பு கல்யாணம் நேர்ந்தபோதே முதலில் அம்பாளுக்கு என்று வளையல்களை தனியாக எடுத்து வைத்து அவைகளை சந்நிதியிலே சேர்ப்பார்கள். ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி ஆலயத்திற்கு வடக்கிலும் அம்பிகை ஆலயத்திற்கு கிழக்கிலும் உள்ள வடமேல்புறம் பிராகாரத்தில் குருந்த மூலவர் விளங்குகின்றார். திருப்பெருந்துறையில் சிவபெருமானை குருந்த மரமாக இருக்கின்றார் என்று ஸ்தல புராணம் கூறுகின்றது. ஆதியில் பிரம்மதேவருக்கு உபதேசம் செய்தபின் சிவபெருமான் இத்தலத்தில் குருந்த மரமாக எழுந்தருளி நின்றார். இந்த மரத்தைக் கண்டு பிரம்மன் அதிசயிக்கும் போது அசரீரியாக, இதுவே சிவபெருமானின் திருமேனி, இந்த குருந்த மரத்தையே பூஜித்து வருக என்று கூறியது. இந்த குருந்த மரம் பல்வேறு நிறங்களில் ஜொலிப்பது. இந்திரநீலம், கோமேதகம், ஸ்வர்ணம் என்ற 3 வண்ணங்களில் ஒளிரும் 3 பெரும் கிளைகளை கொண்டது. இந்த குருந்த மரம் வேதங்கள், ஆகமங்களை சிறு கிளைகளாகவும், ஸ்மிருதிகளை குருந்த மரத்தின் நிழலாகவும், ஓம்காரமே பாதாளத்தையும் கடந்து செல்லும் குருந்த மரத்தின் வேராகவும், தர்மமே இலைகளாகவும், ஞானம் குருந்த மரத்தின் மலர்களாகவும், யோகாம்பிகை அம்பாளே இந்த மலரின் மணமாகவும், ஆத்மநாதர் இந்த குருந்த மலரின் இருக்கின்ற தேனாகவும் இருக்கின்றார். இந்த குருந்த மரத்தில் முக்தி என்ற கனிகள் பழுத்திருக்கின்றன. ஞானிகளாகிய பறவை கூட்டங்கள் இக்கனிகளை புசித்து பிறவாத நிலையை அடைகின்றார்கள். எனவே இந்த விருட்சம் அது ஆத்மநாதரின் திருவடிவமாகவே விளங்குகின்றது. இந்த குருந்த மரம் முதலிலே பொன்னாகவும், பின்பு வெள்ளியாகவும், பின்பு தாமிரமாகவும் இருக்கின்றது. கலியுகத்தில் இயல்பான மரமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இந்த குருந்த மரத்தை ஷிலாரூபமாக அந்த பீடத்திலே கல்லால் புடைப்புச் சிற்பமாக அமைத்து அந்த குருந்த மரத்தின் கீழே குரு வடிவமான சிவபெருமானையும் அங்கே திருவடி தீட்சை பெற்றுக்கொள்ளும் சீடனாக ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளையும் நாம் காண்கின்றோம். தினமும் இந்த ஸ்ரீ குருந்த மூலத்திற்கு 6 கால பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் செய்யப்படுகின்றன. ஆனி மாத மகோத்சவத்தில் மற்றும் மார்கழி மாத மகோத்சவத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை இங்கு எழுந்தருள வைத்து உபதேச காட்சி நடத்துகின்றார்கள். இந்த குருந்த மரமும் அதன் அடியும் திருவாசகத்தில் அநேக இடங்களில் சிறப்பித்து கூறப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்து பிராகாரத்துள்ளிருக்கும் சபையின் விமானம் ஸ்வர்ணம் தீட்டப்பெற்றது. இந்த பிராகாரத்தின் வடகிழக்கு மூலையில் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் சிலாரூபமாக தெற்கு நோக்கி தரிசனம் தந்தருளுகின்றார். தென்கிழக்கு மூலையில் வடக்கு நோக்கி பாலசுப்பிரமணியர் உற்சவமூர்த்தி எழுந்தருளியிருக்கின்றார். உள் தெற்கு பிராகாரத்தில் தென்மேற்கு மூலைக்கு சமீபத்தில் அம்பாள் சந்நிதிக்கு எதிரில் வடக்கு நோக்கி
ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் உற்சவத் திருமேனி திவ்யமங்கலமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் சந்நிதிக்கு நேர் எதிரில்தான் நாம் முன்பு பார்த்த ஸ்ரீ யோகாம்பிகை சிவயோக நாயகி அம்பாள் சந்நிதி விளங்குகின்றது. இனி மூன்றாவது மேற்கு பிராகாரத்தின் வடபாகத்தில் ஒரு பெரிய கம்பீரமான அழகிய மண்டபம் காணப்படுகின்றது. இதனை தியாகராஜ மண்டபம் என்று அழைக்கின்றார்கள். இந்த மண்டபத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் துறவியான பின் இறைவனின் ஆணைப்படி மந்திரி கோலம் கொண்ட ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகளாக எழுந்தருளியிருக்கின்றார்கள். முத்து விநாயகரும் எழுந்தருளியிருக்கின்றார். பெரிய குதிரை சிற்பங்கள் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன. இந்த மண்டபத்தின் வடபாகம் உயர்ந்த மேடையின் முன்பக்க தூண்கள் இரண்டில் ஒன்றில் மன்மதன் உருவமும் மற்றொரு தூணில் ரதிதேவியின் உருவமும் காணப்படுகின்றது. இப்பாகத்து மண்டபத்தை சுற்றிலும் அழகிய கொடுங்கைகளை பார்க்கலாம். இந்த கொடுங்கைகள் போன்ற அற்புதமான வேலைப்பாடுகள் வேறு எந்த இடத்திலும் இல்லை. எனவே ஆவுடையார் கோயில் திருப்பணி அடங்கலுக்கு சம்பிரீதி என்ற பழமொழி உண்டு. கல் சங்கிலி கோர்வைகளும் இம்மண்டபத்தில் காணப்படுகின்றது. பல விசித்திரமான வேலைப்பாடுகளும் நிறைந்திருக்கின்றன. அச்சுதப்ப தொண்டமான் மண்டபம் என்று கல்வெட்டு காணப்படுகின்றது. இந்த தியாகராஜ மண்டபத்தில் மதில் சுவரில் ஒரு மாடத்தில் மகாலிங்க சுவாமி எனப்படும் முனீஸ்வரர் எழுந்தருளியிருக்கின்றார். இவரை ஆகாசமூர்த்தி என்று அழைப்பார்கள். பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்குகின்றார். இந்த திருக்கோயில் காவல்காரர் முனீஸ்வரரான ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தி. இந்த மூர்த்திக்கு பானக பூஜை வெகு ஸ்ரத்தையோடு விமர்சையாக அடிக்கடி நடக்கும். இனி இந்த வெளிப்பிரகாரத்திலே அக்னி தீர்த்தம் தென்கிழக்கு மூலையில் வெயிலுகந்த விநாயகர் என்று சொல்லப்படுகின்ற ஆதப கணபதியும், வெளிக்கோபுரம் வடபக்கம் கிழக்கு பாகத்தில் உயர கோபுர வேலவடும் இருக்கின்றார்கள். இந்த பெரிய பிராகாரத்தில் ஆதப கணபதிக்கு தெற்கில் காணப்படும் அறைகளிலே 2 புதிய பெரிய எண்ணெய் கிணறுகள் இருக்கின்றன. அவைகள் ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான ஆடம் கொள்ளும் எண்ணெயை ஏராளமாய் அவைகளிலே நிரப்பி வைத்து எடுத்து உபயோகிப்பது வழக்கம். நடுப்பிராகாரமாகிய 2வது பிராகாரத்தில் 2வது கோபுரத்துக்கு வடக்கிலும் முன்னே சொன்ன நிறுத்த சபைக்கு தெற்கிலும் ஒரு சிறிய மண்டபம் கிழக்கு மேற்கு நீளத்தில் காணப்படுகின்றன. தீபங்களின் சிறப்பு என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். அதிலே பத தீபங்கள் 81 கனக சபையிலும், மந்திர தீபங்கள் 11 நடன சபையிலும், புவன தீபங்கள் 224 தேவ சபையிலும், தத்துவ தீபங்கள் 36 சட்சபையிலும், வர்ண தீபங்கள் 51 சிட் சபையிலும், கலா தீபங்கள் 5 ஆனந்த சபையிலும் இருக்கின்றன. இந்த தீபங்கள் புரூரவ சக்கரவர்த்தியினால் ஏற்படுத்தப்பட்டவைகளாக சொல்லப்படுகின்றது. நட்சத்திரமாலா என்கின்ற 27 நெய் தீபங்கள் அடங்கிய அந்த தீப மாலை சுவாமி ஆத்மநாத சுவாமிக்கு பின்புறத்திலே இருக்கின்றது. அதே போன்று ஆத்மநாத சுவாமி கர்ப்ப கிரகத்தில் 3 சுடர் விளக்குகள் வெண்சுடர், பசுஞ்சுடர், செஞ்சுடர் என்று அமைந்து சூரிய சந்திர அக்னி மண்டலங்களை குறிப்பதாக இந்த முச்சுடர்கள் அமைந்திருக்கின்றன. இவ்வாறு ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி சிவாலய அமைப்பு காணப்படுகின்றது. தொடர்ந்து ஆவுடையார் கோயில் மகாத்மியத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.